இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 4/3/2024 10/3/2024 வரை மேஷராசி அன்பர்களுக்கு முதல்ல என்ன நடக்குன்றத இந்த பதிவில் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, சந்திரன் ராசியிலிருந்து 12ஆம் வீட்டில் ராகு இருக்குது. நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா அதன் பலனை பற்றி யோசித்து மன அமைதியை ஏற்படலாம். இதனால் குடும்பத்தில் குழப்பமான சூழல் ஏற்படும். இதனால் வாகனம் ஓட்டுவோர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா வாகன ஓட்டையில் பார்த்து ஓட்டணும். தொலைபேசியில் பேசுகிறது, வேகமாக ஓட்டுறது, போக்குவரத்து விதிகளை மீறுறது இதெல்லாம் வேணாம். அதிக அபராதம் செலுத்த வேண்டி வரும். நிதி இழப்பை ஏற்படுத்துவதை தவிர்க்க உங்கள் நேரத்தையும் வீணடிக்க வேண்டி வரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கும் எந்த முடிவும் உங்கள் குடும்பத்தினர் ஆதரவை பெற முடியாமல் போயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப தனிமையாக உணர்றீங்க. மேலும் அவர்களிடமிருந்து விலகி செல்ல நீங்கள் நினைக்கலாம். உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினா உங்கள் மனதை நேர்மறையாக வச்சிருக்க முயற்சி செய்யணும். அதை நீங்கள் இந்த வாரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். சந்திரன் ராசியிலிருந்து 11ஆவது வீட்டில் சனி இருக்குது. இந்த வாரங்கள் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கும். அதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ராசி மாணவர்கள் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்ற இந்த வாரம் உங்கள் படிப்பை தவிர உங்கள் நேரத்தை செலவிடலாம். இருந்தாலும் அதன் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் உணரும் நேரத்தில் அது ரொம்ப தாமதமாகிரும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் சாலிசாவை தவறாமல் ஜெபிக்கணும். மேஷராசி என்பவர்களுக்கு வார தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா நல்ல முடிவு எடுக்கக்கூடிய உகந்த நாள்னு சொல்ல முடியலை. பொறுப்புகள் சுமையாக நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு மனம் அமைதியாக செயல்படணும் இல்லையா? அப்போது பொறுப்புகளை நீங்கள் தான் சுமக்கணும். உங்கள் செயலில் தாமதங்கள் இருக்குது. உங்கள் அணுகுமுறையும் திட்டங்களும் பொறுமை தேவை. இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதி பெறலாம். 5ஆம் தேதி இறை வழிபாடு முக்கியம். 6ஆம் தேதி சவால்களை உற்சாகமாக கையாளணும். உங்கள் பொறுமையை சோதிக்கும் சூழ்நிலையெல்லாம் உருவாகும். மனக்குழப்பம் காரணமாக சரியான முடிவெடுக்க இயலாத நிலை இருக்கும். 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்பிக்கை நிறைந்த நாளாக வார நடுப்பகுதியில் உங்கள் இலக்குகளை தைரியத்துடன் உறுதியுடனும் வளர்த்துக்கிருவீங்க. மொத்தத்தில் வளர்ச்சியாக இருப்பீங்க. இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்க போகுது. வார இறுதி 2 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கை நிறைஞ்சிருக்கும். கடின முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கும். புதுமையாக யோசித்து புதிய கருத்துக்களை உருவாக்க உகந்த நேரம். இன்றைய நாள் பரபரப்பாக இருக்கும். இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதல் பெறுவீங்க. ராசிநாதன் செவ்வாய் உச்சநிலையில் இருப்பதோடு 11ஆவது இடத்தில் சனி பகவானை இருப்பதால் மேஷராசி என்பவர்களின் மனம் போல அனைத்தும் நடக்கும் வாரம். முடிக்க முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு எதிர்கால முன்னேற்றத்துக்கான ஆரம்பங்களும் அறிமுகங்களும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்பு கிரகங்கள் யோகா அமைப்பில் இருப்பதனால சாதகமான வாரம். கருத்து வேறுபாடு, குடும்ப பிரச்சனை அல்லது வேலை விஷயமாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. தொழில் ரீதியான பலன்களெல்லாம் கிடைக்கும். தொழில் ரீதியான பலன்களும் கிடைக்கும். பயணங்களும் ஏற்படும். 5ஆம் இடத்த சூரியன் பார்க்குது. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். பிள்ளைகளால் சிலருக்கு உதவிகள் இருக்கும். சிலருக்கு இதுவரை இருந்து வந்த தன்னம்பிக்கை இல்லாத நிலை விலகும். எல்லாவற்றிற்கும் விடாமுயற்சியுடன் இறங்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எடுத்துக்கொண்ட காரியங்களை நல்ல விதமாக முடித்து பேரெடுப்பீங்க. தந்தை வழி உறவினர்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க. அப்பாவின் அன்பு கிடைக்கும். பணவரவும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் பார்வையில் நேர்மறையை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் சொந்த முயற்சியை உங்களை சுற்றி உள்ளவங்க மூடுபணியை அகற்றணும். ஏன்னா இந்த தூசியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனால் அதிலிருந்து வெளியே வந்து ஏதாவது நல்லது செய்ய வேண்டிய நேரம் இதுதான். வியாழன் சந்திரன் 12ஆவது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலம் தேவையில்லாமல் செலவு செய்ய நேரும். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் எதையும் வாங்குவதற்கு முன்னாடி நீங்கள் இது தேவையா, அந்த பொருள் தேவையா அப்படின்றத
யோசனை பண்ணி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வீட்டில் அமைதியை கெடுத்துரும். நீங்கள் இந்த வாரம் உங்கள் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு வரனால விட்டு கொடுத்து போங்க. எதையும் வாங்குவதற்கு முன்னாடி யோசனை பண்ணி பொருட்களை பயன்படுத்துங்க. மேலும் உங்கள் மனதில் தவறான உணர்வுகள் எழும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் ராகு சந்திரன் 11ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் வருமானத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் கடின உழைப்பு பணியிடத்தில் நிச்சயம் பலன் தரும். அதனால் நீங்கள் உண்மையிலேயே தகுதியான அனைத்து நல்ல முடிவுகளையும் பெற முடியும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆணவத்தின் காரணமாக எந்த வேலையையும் முழுமையடையாமல் விடாதீங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த வாரம் அனைத்து மாணவர்களும் உங்கள் கவனத்தை அதிகரிக்க தியானம் மற்றும் யோகாவின் உதவியை எடுத்துக்கொள்ளுமாறு குறிப்பிடப்படுகின்றீங்க. மேலும் சூழ்நிலைகள் பாதகமாக இருந்துச்சுன்னா அவங்க எப்போதும் அவசரமாக செயல்படாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகத்திற்கு யாகம் செஞ்சால் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கத்திலேயே கவலையை ஏற்படுத்தும் சூழல் ஏற்படுது. உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தணும். உங்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு போய் மகிழ்வீங்க. உங்கள் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மையை நீங்கள் கட்டுப்படுத்தணும். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். நம்பிக்கை என்பது அவசியம். அதுதான் நல்லது கொடுக்கும், கை கொடுக்கும். மேலும் 5ஆம் தேதி பதட்டமாக இருப்பீங்க, பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க. உணர்வை கட்டுப்படுத்தணும். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேணாம். அன்னைக்கும் பிரச்சனை தான். அடுத்து 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுமாரான நாளாக இருக்கும். நற்பயன்கான பல விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவது சற்று கடினமானதாக 6ஆம் தேதி இருக்குது. 7ஆம் தேதி எதிர்மறை விளைவுகளை தடுக்க எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்னாடி கவனமாக இருக்கணும். உங்கள் இலக்குகளை அடைவதில் தாமதங்கள் இருக்குது. நற்பலன்களை அடைய விரும்பினா பொறுமை அவசியம். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் 8, 9 சுமாராகத்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் விரும்பிய பலனை அடைய சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரலாம். உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான நன்மையான பலன்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. வார இறுதியில் உங்கள் செயல்களை புத்திசாலித்தனமாக செய்யணும். ரிஷபராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா, ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகளை ரிஷபராசி அன்பர்களுக்கு அள்ளி வழங்குறாங்க. தொழில் வியாபாரத்தில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் தொழிலை விரிவுபடுத்தலாம். உறவுகளின் முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜீவனாதிபதி சனி ராசிநாதன் சுக்கிரன் சேர்க்கையால் சுபத்துவ வலுப்பெறுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு தடைகள் விலகும் வாரம். புதன் ராகு சேர்க்கையால் பணிபுரியும் இடங்களில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்வாங்க. எதிரிகள் கை ஓங்கும். இருந்தாலும் எல்லா பரம்பொருளின் கருணையினால் நன்மையே நடக்கும். பணவரவு சுமாராகத்தான் இருக்கும். செலவுகளை யோசித்து கலக்கம் அடைவீங்க. செலவிற்கு ஈடான வருமானம் அடுத்த வாரம் முதல் வந்து சேரும். அதனால் மனக்கலக்கம் தற்காலிகமானது தான், கவலை வேண்டாம். மேலதிகாரிகளால் சங்கடங்கள் உண்டு. அதிகாரி சொல்வதை கேட்டு நடப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு போட்டிகள் இருக்கும். வியாபாரம் குறையும். இருந்தாலும் லாபம் குறையாது. வருமானத்தை விட அதிக செலவு இருக்கும். இதிலும் சிக்கனமாக இருக்கணும். அனைத்திலும் பெரியவர்களின் ஆலோசனை கேட்பது நல்லது. 7, 8 இந்த இடங்களில் பணம் வரும். 4ஆம் தேதி மாலை 4:21 மணி முதல் 6ஆம் தேதி இரவு 8:28 வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால மேற்கொண்ட தினங்களில் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா, மிதுனராசி என்பவர்களுக்கு சந்திரன் ராசியிலிருந்து இந்த வாரம் 11ஆவது வீட்டில் ராகு இருக்குது. இனிப்பான உணவுகளை உண்ணணும் போல் ஆசையாக இருக்கும். அதை நீங்கள் நிறைய சாப்பிட்றத தவிர்த்துருங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களின் இந்த ஆசை உங்களுக்கு நீரிழிவு அல்லது எடை அதிகரிப்பு போன்ற நீண்டகால பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கடந்த காலத்தில் லாபம் ஈட்டுவதற்காக ஒப்பந்தம் செய்ய தொழிலதிபர்கள் இந்த வாரம் பெரிய சுபராசியை பெறலாம். உங்கள் ஒப்பந்தம் வெற்றி அடையும் சாத்தியம் இருப்பதனால விரைவில் உங்களுக்கு பணம் அல்லது லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பலர் உங்களுடன் நேரடியாக பேசுவதை காணவே முடியலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
உங்கள் உயர்ந்தவர்கள் கருதுவது தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போதும் உங்களையே மேலே நிறுத்தாமல் மற்றவர்களின் எண்ணத்துக்கும் நீங்கள் மதிப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரன் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வேலை தொடர்பான பயணங்களில் அடிப்படையில் நல்ல பலனை தரும். ஏன்னா இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். இது தவிர இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறையுடன் தொடர்பு இருந்துச்சுன்னா சில பயணங்களால் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ராசி மாணவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி இந்த வாரம் கல்வித்துறையில் விரும்பிய பலன்களை பெறலாம். வார தொடக்கத்தில் உங்கள்கிட்ட இருந்து கூடுதல் கடின உழைப்பு தேவைப்படலாம். ஆனால் வார இறுதியில் நீங்கள் பல நல்ல மாறுதல் மற்றும் சாதகமான முடிவுகளை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க. அதனால் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி நீங்கள் நல்ல நேரங்களுக்காக காத்திருங்க. உங்கள் கடின உழைப்பை தொடருங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி என்பவர்கள் வார தொடக்கத்திலேயே நல்ல பலனை பெறுவீங்க. மிதமான பலனை பெறுறதுனால தைரியத்துடன் இருப்பீங்க. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அனுகூலமான நாள். உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிருவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 6ஆம் தேதி நன்மை விளையும் நாள். அதிர்ஷ்டகரமான நாள். உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பாராத பணவரவெல்லாம் வரும். 7ஆம் தேதி அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்கணும். இதனால் செயல்கள் சுமூகமாக நடக்கும். அனுசரித்து நடந்துக்கணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. வார இறுதி நாட்கள் துடிப்பான நாளாக இல்லை. நீங்கள் தைரியமாக நேர்மறை எண்ணத்துடன் இருக்கணும். உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். அனுசரித்து நடந்துக்கணும். எந்த விஷயத்தையும் நட்போடு அணுகணும். 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீங்கள் உற்சாகமாக வச்சுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பிறரை மகிழ்விக்க முயற்சி செய்வீங்க. உங்கள் விதியை நீங்கள் ஏற்றுக்கிறணும். அதனால் நீங்கள் சிறப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம்தான் நன்மை பெறலாம். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மிதுனராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் புதன் நீச்ச நிலையில் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராகுவுடன் இணைஞ்சிருக்காங்க. இந்த வாரம் மிதுனராசிக்கு தொழில், வேலை, வியாபாரம் இதெல்லாம் ஜீவன அமைப்புகளில் சிக்கல்களும் குறைகளும் இருக்கும். பணவரவில் சுணக்கம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் இழுபறியாக இருக்கும். அதனால் எதிலும் பார்த்திங்கன்னா சற்று கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பணவரவில் சுணக்கம் இருக்கலாம். அதனால் கவனமாக இருக்கணும். மனதில் குழப்பங்களும் முடிவெடுக்க முடியாத தடுமாற்றங்களும் இருக்கும். போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிற வேணாம். எவருக்கும் எதுவும் செஞ்சு தருவதாக வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுவது கஷ்டம். சகோதரர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. இரும்பு ஆயுதங்களை கையில் வச்சு பணி புரிகிற நீங்கள் டெய்லர் தொழில் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் லாபம் கண்டிப்பாக உண்டு. யாரையும் நம்பாதீங்க. சுக்கிரன் சனி வலுவாக இருப்பதனால தாமதித்து வந்த வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இனி நல்லபடியாக நடக்கும். வேலை பற்றிய நல்ல தகவல் வந்து சேரப்போகுது. 4, 5 இந்த தினங்களில் பணம் வரும். 6ஆம் தேதி இரவு 8:28 மணி முதல் 8ஆம் தேதி இரவு 9:20 மணி வரை சந்திராஷ்டம தினங்கள். அதனால் இந்த நாட்களில் அலைச்சல் தரும் வேலையை செய்ய வேண்டாம். இதுவரை இந்த பதிவில் மேசராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை 4/3/2024 10/3/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.